Hello, welcome to Maxima channel. 12th CBSE Mathematics Chapter 9 Differential Equations பார்த்துட்டு இருக்கோம். Exercise 9.2 already 4 sum பார்த்தாச்சு. இப்போ 5 to 8 பார்க்கலாம். So 5th sum y equal to capital AX, xy dash equal to y, x not equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம y dash கண்டுபிடிச்சா போதும். ரொம்பவே ஈஸியான sum. So y dash differentiate with respect to x பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? y dash equal to a வந்துடும். இந்த y dash தூக்கிட்டு a substitute பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? ax. y equal to ax. ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே இது சிம்பிளான சம். அடுத்த சம் பார்க்கலாம். y equal to x sin x கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x not equal to 0 greater than y less than minus y or ஓகே. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா uv ஃபார்மில் இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, x இருக்குது, sin x இருக்குது. ஸோ அப்போது v dash இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா vu dash plus uv dash. ஸோ எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ப்ளஸ் இருக்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்புறம் எக்ஸை வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த ஒய் டேஷோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x into sin x plus x cos x உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x sin x plus x square cos x. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், xy dash equal to y plus x sin x தான்ன்றது y. ஸோ அதை நம்ம இங்கே போட்டுடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, x into root of x square minus y square இருக்குது, நமக்கு cos x இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், cos xக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே y என்ன இருக்குது, sin x இருக்குது. அப்போ sin x வர மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், cos square x plus sin square x equal to 1. அப்போது cos square x equal to 1 minus sin square x. cos xனா root of 1 minus sin square x. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, இதை y போட்டாச்சு, cos x பதிலாக root of 1 minus sin square x. ஸோ sin square xோட வேல்யூ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். sin x இந்த x இந்த பக்கம் போச்சுன்னா y by x ஆகிடுமா, sin square xனா y square by x square ஆகிடும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரை ரூட்டுக்குள்ளே எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், எக்ஸ் ஆகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா ரூட்டுக்கு வெளியில் எடுத்திங்கன்னா அது என்ன ஆகிடும், எக்ஸ் ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடுச்சு. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் xy ஈக்குவல் டு log y ப்ளஸ் c. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. xy ஈக்குவல் டு log y ப்ளஸ் c தான் இம்ப்ளிசிட்டி. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், uv தான். ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அப்புறம் y வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடுது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுது, இது 1 ஆகிடுது. இது எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் தான் என்னது ஒய் டேஷு, 1 பை ஒய் இது என்னது ஒய் டேஷ் ஆகுது. ஸோ இங்கே என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் வருது. ஸோ ஒய் டேஷ் தான் நம்ம இங்கே வெளியில் எடுக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் டேஷு. இதுலேருந்து நீங்கள் என்ன காமனாக எடுக்கிறோம், நம்ம y டேஷை காமனாக வெளியில் எடுக்கலாம். இந்த y டேஷ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் டேஷ் ஆகிடும். இந்த ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ஒய் டேஷு மைனஸ் ஒய் டேஷ். ஒய் டேஷை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ஒய் மைனஸ் 1. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சா 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது. ஓகேவா, ஒய் ஸ்கொயரும் இருக்குது. அப்போ சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு இது அப்படியே கீழே வந்துடும். நமக்கு இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது. இதுலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்க இந்த -1 + 1 ஆகிடும். எக்ஸ் ஒய் வந்து மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸும் மேலே இருக்க மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஒய் டேஷை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் டேஷ். இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் டேஷில் ஒய் டேஷை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், xy மைனஸ் 1. இங்கே xy மைனஸ் 1 இருக்குது, நமக்கு இங்கே என்ன இருக்குது 1 மைனஸ் xy இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சைனை சேஞ்ச் பண்ணால்
இதுலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ மேலே ஒரு மைனஸ் கீழே ஒரு மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போட்டு கூட நீங்கள் போடலாம். ஸோ 8th sum y minus cos y equal to x. ஸோ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், y dash. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன ஆகிடும், இது dy by dx, இது y dash ஆகிடும், இது மைனஸ் சைன் ஒய் ஆகிடுமா? அப்போ என்ன, ப்ளஸ் சைன் ஒய் dy by dx ஆகிடும். ஓகேவா? y dash ஈக்குவல் டு 1. ஸோ y dash காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் சைன் ஒய் வருது, 1 ப்ளஸ் சைன் ஒய் equal to 1. So, y dash equal to 1 by 1 plus sin y. 1 by 1 plus sin y. அது தூக்கி நம்ம இங்கே substitute பண்ணுவோம். So, y sin y plus y cos y plus x y dash. Y dash என்னது 1 by 1 plus sin y. So, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒய் டேஷ்க்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த எக்ஸுக்கு மேலே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா இந்த ஒய் மைனஸ் காஸ் ஒய்யை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. அந்த எக்ஸுக்கு மேலே ஒய் மைனஸ் காஸ் ஒய்யை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஒய்யும் இதுவும் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆகிடுது. இப்போ ஒய் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும். ஒய் சைன் ஒய் ப்ளஸ் ஒய். ஸோ ஒய்யை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் ஒய் ஆர் சைன் ஒய் ப்ளஸ் 1, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பை இங்கே என்ன இருக்குது, 1 by 1 plus sin y. இது ரெண்டுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், y ஆன்சராக வந்துடுது. ஸோ பரவாயில்ல, ஈஸியாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம டக்குன்னு யோசித்து என்ன பண்ணணும், இதை தூக்கி இங்கே நம்ம போட்டுடணும், y மைனஸ் காஸ் ஒய். ஸோ சம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருது. இதில் y காமன் எடுத்துட்டிங்கன்னா sin y ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் sin y இன்னும் நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்துச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.